இந்த பூமியில பலாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து அழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தரையில, தண்ணில, வானத்துல அழிஞ்ச 3 உயிரினங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, அஜென்டாவஸ் மேக்னிஃபிசன்ஸ். இது வரைக்குமே வரலாற்றுல வாழ்ந்த மிகப்பெரிய பறவைகள்ல இந்த பறவையும் ஒண்ணு. அதுவும் குறிப்பா தென் அமெரிக்காவோட பல பகுதிகளில் தான் இந்த பறவைகள் வாழ்ந்திருக்கு. இந்த பறவை அதோட சிறகுகளை விரிக்கும் போது ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை வரைக்கும் அது எவ்வளவு நீளமா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 7 மீட்டர்ல இருந்து 8 மீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டதா அதோட சிறகுகளே இருந்திருக்கு. சரியா சொல்லணும்னா அதோட சிறகுகளை விரிக்கும் போது 25 அடி நீளம் கொண்டதா இருந்திருக்கு. இது இப்ப இருக்கக்கூடிய சின்ன விமானத்தோட அளவுக்கு சமமானது. அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன விமான வானத்துல பறக்கிற மாதிரி தான் இந்த பறவைகளும் பறந்திருக்கு. இந்த பறவைகள் வானத்துல எப்படி பறந்திருக்கும்னா காக்கா குருவிகள் எப்படி அதோட சிறகுகளை தரையில அடிச்சுட்டு எப்படி வானத்துல பறக்குமோ அந்த மாதிரி பறந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த பறவைகள் கிட்டத்தட்ட கழுகுகளை மாதிரி அதோட சிறகுகளை மேலே கீழையும் அசைக்காம தான் பறந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வானத்துல பறக்கிறதுனால இந்த பறவைகள் அவ்வளவு சீக்கிரம் சோர்வடையாது. அதோட ரொம்ப நேரத்துக்கு இந்த பறவைகளால வானத்துல பறக்கவும் முடியும். இந்த பறவைகளுக்கு வானத்துல பறக்கிறதுலேயே மிகப்பெரிய சவாலா இருந்தது இதோட எடை தான். இந்த பறவைகளோட சராசரியான எடைன்றது 70 கிலோல இருந்து 80 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருந்திருக்கு. இந்த அளவுக்கு எடை கொண்ட பறவைகள் வானத்துல பறக்கிறதுன்றதே கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அதுலயும் குறிப்பா இந்த பறவைகள் மலைகள்லயும் ரொம்ப உயரமான இடங்கள்ல கூட பறந்திருக்கு. இது உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த பறவைகள் வானத்துல பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட எலும்புகளும் ரொம்பவே லேசானதா இருந்திருக்கு. அதோட எலும்புகள் ரொம்பவே லேசானதா இருக்கிறதுனால இந்த எலும்புகள் மூலமா எடைன்றது ரொம்பவே குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த பறவையோட முழு உடல் அமைப்புன்றதே பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பறவைகள் என்னதான் கழுகுகளை மாதிரி வானத்துல பறந்தாலும் இந்த பறவை கழுகு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான பறவை எல்லாம் கிடையாது. சொல்லப்போனா இந்த பறவைகள் நேரடியாக வேட்டையாடுறது ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கு. பெரும்பாலும் இந்த பறவைகள் இறந்த உணவுகளை தான் அதிகமா சாப்பிட்டுருக்கு. அதோட வானத்துல பறக்கும்போது தரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களை தான் குறி வச்சு இது சாப்பிட்டுருக்கு. இந்த பறவைகள் கிட்டத்தட்ட கழுகுகளோட முறையில பறக்கிறதுனாலயே இந்த பறவை காற்றோட திசை, காற்றோட வேகம் எல்லாத்தையுமே துல்லியமா கவனிக்கும். இதனால இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான பறவையா இருந்திருக்கு. இந்த புத்திசாலித்தனத்தை உணவு தேடுறதுல ரொம்பவே அதிகமா இந்த பறவை பயன்படுத்தி இருக்கு. இந்த பறவைகள் மேல மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பறவை ஒரு நாள்ல மட்டுமே பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்து போகும்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா தரையில இறங்குறதுக்கான அவசியம் இல்லாமலே இந்த பறவைகள் நெடுந்தூரத்துக்கு பறந்திருக்கதா சொல்றாங்க. இந்த பறவைகளோட இனப்பெருக்கம்ன்றது எப்படி இருந்துச்சுன்னா இந்த பறவை ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலயே ரொம்ப குறைந்த அளவு முட்டைகளை மட்டும் தான் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதோட இந்த பறவைகளோட குட்டிகள் வளர்றதுக்கும் ரொம்ப காலம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பறவைகள் பெரும்பாலும் வாழ்ந்த பகுதி எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப திறந்த புல்வெளியிலையும் காற்று அதிகமா வீசக்கூடிய பகுதிகளில் தான் இந்த பறவைகள் வாழ்ந்திருக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய பறவை எப்படி அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்கன்னா பெரும்பாலும் காலநிலை மாற்றத்தினாலேயே உணவு பற்றாக்குறையினால இந்த பறவை அழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் 2, பேராசெராத்தேரியம். கிட்டத்தட்ட இந்த பூமியில 34 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 23 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இந்த உயிரினம் வாழ்ந்திருக்கு. இந்த உயிரினம் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயிரினம்னா இந்த உயிரினத்தோட உயரம் 25 அடியில இருந்து 30 அடி வரைக்கும் உயரம் கொண்டதா இருந்திருக்கு. அதோட 15 டன் எடையில இருந்து 20 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயிரினமா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க யானைகளை விட 2ல இருந்து 3 மடங்கு ரொம்ப பெரிய ஒரு உயிரினம். இதனாலேயே உலக வரலாற்றுல இப்போ வரைக்குமே தரையில வாழ்ந்த மிகப்பெரிய பாலூட்டினா அது இந்த உயிரினம் தான் பார்க்கப்படுது. எதனால அந்த உயிரினம் இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வளர்ந்துருக்குன்னா இந்த உயிரினம் தாவர உணியா இருக்கிறதுனாலயே மரங்கள்ல இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடுறதுக்காக இதோட கழுத்து ரொம்பவே நீளமா வளர்ந்துருக்கு. அதோட கழுத்துக்கு ஏற்ற மாதிரியே இதோட உடலமைப்பு ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த உயிரினத்தால அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களை ரொம்பவே எளிதாவே இது சாப்பிட்டு இருக்கும். இந்த உயிரினத்தோட படிமங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது புற்களையும் மர இலைகளையும் தான் அதிகமாவே சாப்பிட்டுருக்கு. இது இப்ப இருக்கக்கூடிய ஜிராஃபி மாதிரி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. இந்த உயிரினம் இப்ப இருக்கக்கூடிய மிருகங்கள்ல எந்த மிருகத்தோட குடும்பத்துல வருதுன்னா அது காண்டா மிருகத்தோட குடும்பத்துல வருது. ஆனா என்னதான் காண்டா மிருகத்தோட குடும்பத்தை சேர்ந்ததா இருந்தாலும் இந்த மிருகத்துக்கு கொம்புன்றது கிடையாது. கொம்புகள் இல்லாம ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயிரினம் தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. இந்த உயிரினத்தோட படிமங்கள் எந்தெந்த நாட்டுல எல்லாம் கிடைக்குதுன்னா இந்தியா, பாகிஸ்தான், சீனா, மங்கோலியா இந்த நாடுகள்ல தான் இந்த உயிரினத்தோட படிமங்களே கிடைக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஆசியாவை சேர்ந்த ஒரு உயிரினம்னு பார்க்கப்படுது. இந்த மிருகம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு உடலை கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப வேகமா நடந்திருக்க முடியாது. ரொம்பவே மெதுவா தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் இந்த மிருகம் ரொம்ப மெதுவா நடந்தாலும் இந்த உயிரினம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பெரும்பாலான மாமிச உண்ணிகள் இதை தவிர்த்திருக்கும். ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்கு. இந்த உயிரினத்துக்கு பதிலாக வேற உயிரினங்களை தான் வேட்டையாடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதோட குட்டிகளை அதை தேடி தேடி சாப்பிட்டுருக்கும். ஏன்னா இதோட குட்டிகள் பிறக்கும் போது ரொம்ப பலம் குன்றியதா இருந்திருக்கு. இதனால இந்த குட்டிகளை சாப்பிடுறது பிற உயிரினங்களுக்கு ரொம்பவே எளிதா தான் இருந்திருக்கு. இதனாலே இந்த மிருகம் அதோட குட்டிகளை ரொம்பவே பாதுகாத்து வளர்த்திருக்கு. இந்த விலங்கு என்னதான் இவ்வளவு பெருசா இருந்தாலும் இதோட உடலுக்கு ஏற்ற மாதிரி இதோட மூளை கிடையாது. இதோட மூளை இதோட உடலை விட ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. ரொம்பவே சின்ன மூளை இந்த உயிரினம் கொண்டிருக்கிறதுனாலயே இது அந்த அளவுக்கு ரொம்பவே புத்திசாலியான ஒரு உயிரினம் கிடையாது. பெரும்பாலும் உயிர் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களுக்கு மட்டும் தான் இதோட மூளையவே அதை பயன்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயிரினம் எப்படி அழிஞ்சிருக்குன்றதுக்கான காரணம் இப்ப வரைக்குமே சரியா கிடைக்கல. ஆனா சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கால மாற்றத்தினால இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதோட காடுகள் ரொம்ப குறைஞ்சதுனாலயே உணவு கிடைக்காம கூட இந்த உயிரினம் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இயற்கைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய உயிரினமா இருந்தாலும் அது இயற்கை கொஞ்சம் மாறினாலே மொத்தமா அழிஞ்சிரும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இந்த உயிரினம் இருக்கு. நம்பர் 3, மெக்லடான். சுமார் 23 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 3.6 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுறா. எந்த அளவுக்கு இந்த சுறா மீன் ரொம்ப பெருசுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மீட்டர் நீளத்துல இருந்து 20 மீட்டர் நீளம் வரைக்கும் இது நீளமா வளர்ந்துருக்கு. இதுவே அடி நீளத்துல பார்த்தோம்னா 50 அடியில இருந்து 65 அடி நீளத்துக்கு இந்த சுறா மீன் வளரும். கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸோட நீளத்துக்கு இந்த ஒரு சுறா மீன் மட்டுமே நீளமா இருக்கும். இந்த அளவுக்கு நீளமானது மட்டும் கிடையாது. இந்த சுறா மீன்
மீன் ரொம்பவே எடை கொண்டதும் தான். 50 டன்ல இருந்து 70 டன் எடை கொண்டதா இந்த சுறா மீன் இருந்திருக்கு. இது இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரேட் வெட் ஷார்க்கை விட 3 மடங்கு எடை அதிகமா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு. இந்த மெக்லடானோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட பல்லு ரொம்பவே பெருசு. இந்த மெக்லடானோட ஒரு பல்லு மட்டுமே 7 இன்ச் நீளத்துக்கு இருந்திருக்கு. அதாவது 18 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு பல்லு மட்டுமே இருந்திருக்கு. அதாவது ஒரு மனுஷனோட கையளவு நீளத்துக்கு அதோட ஒரு பல்லு இருந்திருக்கு. இந்த அளவுக்கு ரொம்பவே பெரிய பற்களை கொண்ட இந்த சுறாவோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 லட்சம் நியூட்டன். இது எந்த அளவுக்கு ஒரு பலமான கடினா இந்த சுறாவோட ஒரு கடியிலேயே ஒரு திமிங்கலத்தோட எலும்பையே நொறுக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த சுறா பலமா கடிக்கும். இந்த மெக்லடான் இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல எந்தெந்த பகுதிகளெல்லாம் வாழ்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, அப்புறம் ஆஸ்திரேலியா இந்த பகுதிகளில் தான் பரவலா இந்த சுறா மீன் வாழ்ந்திருக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான உடல் கொண்ட இந்த சுறாவோட உணவு எதுனா அது கடல்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய திமிங்கலங்கள் தான். இந்த மெக்லடான் நேரடியாவே திமிங்கலங்களை தாக்கி அதோட எலும்புகளை உடைச்சு அதை சாப்பிடும். இப்போ வரைக்கும் கிடைக்கப்பட்ட இந்த மெக்லடானோட படிமங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு சில படிமங்கள்ல திமிங்கலங்களோட எச்சங்கள் காணப்பட்டிருக்கு. அதோட இந்த மெக்லடான் மேல நடத்தப்பட்ட ஆய்வு படி பார்க்கும்போது இந்த மெக்லடானோட உடலுக்கு ஏற்ற மாதிரி இதோட மூளை பெருசா இல்லாம ரொம்பவே குட்டியா தான் இருந்திருக்கு. என்னதான் மூளை குட்டியா இருந்தாலும் இதோட அறிவுத்திறன் ரொம்பவே கூர்மையா தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா வேட்டையில இது ரொம்ப புத்திசாலித்தனமா வேட்டையாடி இருக்கு. இந்த மெக்லடானோட புத்தி கூர்மையினாலேயே அந்த காலகட்ட கடல்ல உணவு சங்கிலியில உச்சத்துல இருந்திருக்கு. எப்படின்னா ஒவ்வொரு பெரிய மீனுமே அதை விட ரொம்பவே சின்ன மீனை சாப்பிடும். அப்படி இந்த மெக்லடானை சாப்பிடுறது கடல்ல வேற உயிரினங்களே கிடையாது. அந்த அளவுக்கு உணவு சங்கிலியில ரொம்ப உச்சம் தொட்டதான் இந்த மெக்லடான் இருந்திருக்கு. இந்த மாதிரி யாராலையுமே கொல்ல முடியாம இருந்த இந்த சுறா மீன் எப்படி இறந்துச்சுன்னா அது இயற்கையாவே கடல்ல ஏற்பட்ட வெப்பநிலை ரொம்ப அதிகமானதுனாலேயே ஒரு சில மெக்லடான் இருந்துச்சு. இந்த வெப்பநிலை அதிகமானதுனாலேயே திமிங்கலங்கள் எல்லாமே வடதுருவத்துக்கு போக தொடங்குச்சு. அதோட வடதுருவத்துக்கு ஏற்ற குளிருக்கும் அந்த திமிங்கலங்கள் பழக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த குளிரை இந்த மெக்லடானால தாங்க முடியல. அதோட கடல்ல இருக்கக்கூடிய சூடு இந்த மெக்லடானை கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல தொடங்குச்சு. அதோட கடல்ல புதுசா பல வேட்டையாடிகளும் தோன்ற தொடங்குச்சு. குறிப்பா சொல்லணும்னா கிரேட் வெட் ஷார்க் மாதிரியான சுறாக்கள். இதனாலேயே மெக்லடானுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டின்றது கடல்ல இருந்துச்சு. அந்த போட்டியை தாக்கு பிடிக்க முடியாம இந்த சுறாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க தொடங்கி முழுசாவே கடைசியா அழிஞ்சிருச்சு. இந்த சுறாக்களோட முழுமையான எலும்பு கூடு இப்போ வரைக்குமே முழுசா கிடைக்கல. கிடைச்ச சின்ன சின்ன பாகங்களை வச்சுதான் இது இந்த மாதிரி வேட்டையாடி இருக்கலாம், இந்த மாதிரி இருந்திருக்கலாம்னே சொல்றாங்க. இந்த மெக்லடான் ரொம்பவே பாக்குறதுக்கு ரொம்ப அச்சுறுத்துற மாதிரி இருக்கிறதுனால இதை வச்சு ஒரு சில படங்களும் எடுத்திருக்காங்க. அதோட உலகத்துல ஒரு சில பேர் இப்போ வரைக்குமே இந்த சுறா கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே கடல் ஆராய்ச்சி செய்யறவங்களுக்கு இந்த சுறா மீன் கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கான ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. அதோட இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மீன் கடல்ல எங்கேயுமே மறைஞ்சு வாழ முடியாது. அது எங்க இருந்தாலும் மனுஷங்களோட கண்ணுக்கு பற்றும். ஆனா இப்போ வரைக்குமே இந்த சுறா மீன் கடல்ல எங்கேயுமே தெரியல. அதனால இந்த சுறா மீன் முழுசாவே அழிஞ்சிருச்சுன்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒருவேளை இந்த சுறா மீன் இப்ப வாழ்ந்து மனுஷங்களை தாக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மனுஷங்களை தாக்கும். அப்படி தாக்குனுச்சுன்னா இந்த சுறா மீன் அதுக்கப்புறமா கடல்ல இருக்காது. இந்த சுறா மீனோட உடல் அமைப்பை வச்சு பார்க்கும்போது இந்த சுறாவால 2 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் வரைக்கும் அதோட வாயை திறக்க முடியும். இந்த அளவுல ஒரு மனுஷன் இந்த சுறாவால சர்வசாதாரணமாவே விழுங்க முடியும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இறந்தா கூட கடல்ல இந்த சுறா மீன் ஒண்ணு கூட இருக்காது. ஏன்னா மனுஷங்களை பத்தி தான் தெரியுமே, மனுஷனுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா எதிரில் இருக்கவே மனுஷனா இருந்தா கூட அவனை மனுஷனா பார்க்க மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.